Hi, hello and vanakkam எல்லாருக்கும் வணக்கம். Welcome to my YouTube channel Arvind Cat. இன்னைக்கு நம்ம பேச போறது எந்த படத்தை பத்தி பாத்தீங்களா? குபேரா. So let's go and watch the review. Hello, hi guys. Well, இந்த படம் குபேரம் சாரி ஒரு 2 days லேட்டா நான் வந்து ரிவ்யூ பண்றேன். பட் நான் படம் பார்த்தேன். ரொம்பவே பிரமாதமா எடுத்த ஒரு படம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல தமிழ் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைச்சது. அண்ட் வாட் அ பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பை தனுஷ், சொல்லவே வேணாம். அந்த கெட்டப் தட் இஸ் ஃப்ரம் பிச்சைக்காரல இருந்து அந்த கிளாசினஸ்க்கு டோட்டல் சேஞ்ச். வெல், லெட் மீ ஜஸ்ட் ஸ்டார்ட் கிவ் யூ ஜஸ்ட் அபவுட் த மூவி என்னன்னு சொல்லிட்டு கருத்து. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். இட்ஸ் பேசிக்லி பேஸ்ட் ஆன் இந்த மணி லாண்டரிங் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது எப்படி மணி லாண்டரிங் பெரிய பெரிய லேக்ஸ் அண்ட் க்ரோஸ்ல பண்றாங்க அந்த பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் எவ்ரிபடி, அந்த இதுக்கு தான் இது பேஸ். அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் வித் நாகார்ஜுனா சார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில இருப்பார். அவர் வந்து வெளியில எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி தே வில் சேல் இந்த மாதிரி ஒரு இது பண்ணோம், பைசா வந்து பிளாக்ல இருந்து ஒயிட்ல கன்வெர்ட் பண்ண அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 4 பிச்சைக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ். பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ். அவரோட ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா அந்த தாடி அந்த இதுல நம்பவே முடியாதுங்க. சச் அ பிக் ஸ்டார் லைக் தனுஷ் ஒரு பிச்சைக்கார ரோல்ல பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. பட் he did justice to his character. அதே மாதிரி ஒரு ஆக்சுவலி ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஒரு பர்சன், நல்லா ஆக்ஷன் பண்ணவர், நல்லா டான்ஸ் பண்ணவர், டோட்டலாவே சப்டியூ பண்ணிட்டு அவரோட கேரக்டர் ரொம்பவே பிரமாதமா நடிச்சிருக்காரு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ், நம்ம ஆக்டர் பாக்யராஜ் சார் அவரோட கூட இருப்பாரு. அங்கிருந்து தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃப்ரம் திருப்பதி இட் கோஸ் டு பாம்பே. பாம்பேல என்னென்ன நடக்குது, ஹவு ஹி மீட்ஸ் நம்ம ஹீரோயின் ரஷ்மிகாவும் சொல்லக்கூடாதுங்க. ஸ்டார்டிங்ல என்னடா பண்றான்னு சொல்லி நீங்க நம்புவீங்க. பட் பியூட்டிஃபுல்லா அவங்களோட கேரக்டர் வந்து டைரக்டர் எடுத்துன்னு போயிருக்காங்க. அண்ட் ரஷ்மிகாவோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சட்டிலா இருக்கு. இதுல ஓவர் ஆக்டிங் எதுவுமே பண்ணாம ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, டவுன் டு ரொம்ப சம்மர்ஸ்டா எல்லாமே எல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணிருக்காங்க. அதுல எஸ்பெஷலி இந்த லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா டோட்டலாவே. ஸோ ஃப்ரம் நாங்க எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நாகார்ஜுனா இஸ் அ நெகட்டிவ் கேரக்டர். பட் அவர் பாவம் உண்மையிலேயே பாசிட்டிவான கேரக்டர் தான் இருப்பாரு. ஸோ ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே டச்சிங்கா இருக்குது. தனுஷ் has done an excellent job. In overall பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டன் பை ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்ட். சையாஜி சிண்டேஸ்வர் கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு. பட் அவ்வளோ பிரமாதமா பண்ணியிருக்காரு அவரு. ஸோ அந்தந்த எந்தெந்த கேரக்டர் எந்தெந்த இதுக்கு தேவைப்படுது, சீனுக்கு தேவைப்படுது, அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஜேபி சார், ஜெயபிரகாஷ் சார் அவரையும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல்ல வராரு. பட் இட் மேக்ஸ் a lot of sense. என்ன நடக்குது, see look at the black money involved in the country, எவ்வளோ வந்து இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இந்த குழந்தையோட பேர் பாத்தீங்கன்னா குபேரன் வைக்கிறாங்க. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல் ஜேர்னி. 3 hours எப்படி போச்சுன்னே தெரியலங்க உண்மையிலே. ஐ என்ஜாய் த ஃபிலிம். அண்ட் எல்லாரும் தயவுசெய்து தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு படம் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை ஒரு மாதிரி பேட் மவுத் பண்ணிடுறாங்க. ஸோ பீப்புள் லூஸ் தட் திங். பட் தயவுசெய்து எல்லாரும் நினைச்சு பாருங்க, லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ் கோயிங் இன் பிட்வீன் மேக்கிங் அ ஃபிலிம். அது ஒரு நல்ல படம். ஸோ ஐ டோட்டலி ரெக்கமெண்ட் குபேரம். வாட்ச் இட் அண்ட் லைக் த ஃபிலிம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா பெல் பட்டனை கொஞ்சம் ப்ளீஸ் அமுக்கி விட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே டாக் டைம் ஏதோ டெவலப் பண்ண பார்க்குறேன். ஸோ ஐம் ஷுர். தேங்க்யூ ஸோ மச். என்னோட லாஸ்ட் வீடியோவும் பார்த்தீங்கன்னா நல்லா ரிவ்யூஸ் கிடைச்சிது, எனக்கு நல்லா லைக்ஸும் கிடைச்சிது. அண்ட் அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ கீப் லவ்விங் மீ, கீப் டூயிங் த சேம் திங். அண்ட் அன்டில் நெக்ஸ்ட் டைம், டாடா, பை பாய், லவ் யூ ஆல்.